பச்சை மிளகா, நல்ல விளைஞ்ச மிளகாவை பார்த்து எடுத்துக்கலாம். முட்டை மாஸ் கோலா உருண்டைக்காக நம்ம முட்டை வெந்துட்டுருக்குது. இப்போ லேசாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா, அந்த ஓடு வந்துட்டு முட்டையில் ஒட்டாமல் நல்லா வரும். அதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு முட்டை நல்லா வெந்துட்டுருக்குது. முட்டை இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டை மாஸ் கோலா உருண்டைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம், அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை வெந்துட்டுருக்கு. நம்ம முட்டை கோலாவுக்கு கொஞ்சமாக பச்சை மிளகா எடுத்துக்கலாம். பச்சை மிளகா, நல்ல விளைஞ்ச மிளகாவை பார்த்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு கொஞ்சம் முட்டை கோலாவுக்கு கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆர்கானிக்காக தான் இருக்கும். ஏன்னா ஆர்கானிக்காக பண்ணால் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த முருங்கை கீரையை கொண்டு வந்தோம் இல்லையா, நம்ம அதை நல்லா தனித்தனி பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பச்சை மிளகாயை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி இதையும் பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரை நல்லா அலசி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம முட்டை கோலா உருண்டை செய்கிறதுக்காக கொஞ்சமாக கடல மாவு சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, முருங்கைக்கீரை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். லேசாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம முட்டை நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்துக்கலாம்.
முட்டையை உரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். முட்டையை வந்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்ல நம்ம பிசைஞ்ச முட்டை மாசை எடுத்து தனியாக நல்ல உருண்டையை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயும் நமக்கு நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கோலா உருண்டை நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு முட்டை கோலா ரெடியாக இருக்குது. நமக்கு சூடாக எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டிக்கு ஒன்று கொடுத்துடலாம். சாப்பிட்டு ஆயா எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சாப்பிட்டு சொல்லுது நல்லா உடைக்கும் போது தெரியும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. முட்டை கோலா உருண்டை உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.